எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிறதெல்லாம் வந்து உண்மையா? பட் எனக்கு அதுக்கு ஆக்சுவலா இப்பதான் வந்து ஒரு தெளிவான ஒரு ஆன்சர். எல்லாருக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கும், எனக்கு இப்பதான் தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்குது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் ஆக்சுவலி ஃபேக். வாதாஷி வா ஆரிகாட்டோ. மைக் ஆன் பண்றான். ஏய் சொல்லுங்க சார். ஆலமரம் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? தெரியாதே சார். வணக்கம் நெஞ்சு மூடி. வெல்கம் டு அனதர் ஆலமர ஆலோசனை, where we just sit and react to random unhinged confessions. And இன்னைக்கு நம்ம வந்து என்னடா உம்மா குடுக்குற? ஓகே, இன்னைக்கு நம்ம கன்ஃபெஷன்ஸ்குள்ள போயிருவோமா? So today we have a lot of என்னடா வீடியோ கேம்ஸ். வாட் வீடியோ கேம் மேட் யூ ரியலி திங்க்? ஐயா, நான் யாருன்னு தெரியுமா சார்? அதெல்லாம் என்னன்னே தெரியாத ஆள் சார். I am an impulsive. I do things out of impulsive emotions. I don't think properly. கண்டென்ட் கிரியேஷன் யூடியூபை தாண்டி பாஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு நான் எதை பத்தியுமே ப்ராப்பரா யோசிக்கவே இல்லை. எதை பத்தி யோசிச்சாலும் எனக்கு ஒரு கில்ட் வர ஆரம்பிச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு யூடியூபை பத்தி யோசிக்க வைக்க ஆரம்பிச்சிருவேன். யோசிக்கிறதுங்கிறது இப்பதான் ரீசெண்டா நிறைய ரியலைசேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே, எதை பண்ணாலும் யோசிச்சு பண்ணணும். பிகாஸ் இப்போ இல்லைன்னா ஃபியூச்சர்ல பெருசா ராடு ஓடுது. ஃபியூச்சர்ல பெருசா கிழிச்சோடு பெருசா ராடாடு சொருவி வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து இட்ஸ் பெட்டர். இன் மை 30 இயர்ஸ் நான் இப்பதான் முதல் வாட்டியா யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆனாலும் நான் முன்னாடி பண்ண விஷயம்லாம் இப்போ என்ன ராட் அடிச்சுன்னு இருக்குது. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் வீடியோ கேம்ஸ், என்னை யோசிக்கலாம் வச்சதில்லை. எந்த அளவுக்கு நான் வந்து என்ன யோசிச்சது கிடையாதுன்னா, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் கேம் Assassin's Creed 3. இந்த கேம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. அந்த கேமோட ஸ்டோரி லைன் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த கேம் நான் 3 வாட்டி விளாண்டேன். ஸ்டோரி எல்லாம் வந்து என்ன இவன் இங்க வரான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் ஆக்ஷன், ஐ வாண்ட் வயலன்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ஸ்டோரி ஓரியன்டா விளையாடாம நான் ஃபுல்லா அப்படியே இம்பல்சிவ் ஆக்ஷன் சண்டை காட்சி, ஆக்ஷன் சண்டை காட்சி அப்படின்ற மாதிரி ஹாஃப் ஹெல்த் பாருக்கு கீழே குறையாம நொட்டாரிட்டி லெவல்னு ஒன்று இருக்கும், அதாவது வாண்டட் லெவல், அதை ஃபுல்லா வச்சுன்னு Assassin's Creed 3ல வந்து 3 தான் ஹையஸ்ட் நொட்டாரிட்டி லெவல் வச்சுட்டு பொழகுறேன். அப்படியே பொழந்து அப்படியே அடிச்சு தள்ளுறேன். ஒரு என் கண்ணுக்குள்ளே நிக்குது அப்படியே ஒருத்தங்க வெறும் நம்ம கையில ஆக்ஸ் இருக்கும். ஆக்ஸ் வச்சுட்டு எல்லாரையும் போட்டு பொழந்து தள்ளிட்டு போயிடலாம். ஆனா நான் அது பண்ண மாட்டேன். 2 பேர் ஆக்ஸ்ல போட்டு தள்ளுவேன். உடனே ஆக்ஸ தூர தூக்கி போட்டு வெறும் கையில வந்து ஒருத்தன் கன் எடுத்துட்டு வருவான். அவன் இந்த கன்னை அப்படி பிளாக் பண்ணி அவனை டொமு அப்படி அடிச்சு கன்னை புடுங்கி அவனை ஒரு அடி அடிச்சு இந்த சைடுல ஒருத்தன் வரும்போது இவன் சதக் 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 சதக்குன்னு வெட்டி ஒரு மாதிரி பயங்கர அதே மரமா. அப்புறம் மார்வல் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கேம்ஸுமே விளாண்டேன். எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ், வூல்வரின், தி இன்கிரெடிபிள் ஹல்க், ஸ்பைடர்மேன் 3, ஸ்பைடர்மேன் வெப் ஆஃப் ஷேடோஸ், ஃபேண்டாஸ்டிக் 4, அயர்ன் மேன், டிசில வந்து பேட்மேன் ஆர்கம் அசைலம். என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சாரிப்பா, என்னை எதுவுமே அந்த மாதிரி யோசிக்க வச்சதில்லை. வியர்ட் கலெக்ஷன்ஸ் கைஸ், ஜஸ்ட் டெல் யுவர் வியர்ட் கலெக்ஷன். தட் வுட் பி எனிதிங் காமன் கார் ஸ்டாம்ப் மாதிரி எல்லாமே வியர்டா இருக்கு. எப்படின்னா எதை கலெக்ஷனா அப்படி ஷாக் மென்டல் டார்ச்சர்ல சொல்லுங்க கைஸ், மட்டும்தான் எனக்கு புரிஞ்சு. நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ், நான் சொல்லிடுறேன். நான் வந்து குச்சி கலெக்ட் பண்ணுவேன், தூக்கி போட்டுருவேன். அதை அப்படியே பார்ப்பேன், நல்லா கொஞ்ச நேரம் அதை ரசிச்சுட்டு செம்ம ஷேப் ஆகுறானே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அதை சீவிட்டு தூக்கி போட்டுருவேன். ஃபன்னியா உங்க எதை கலெக்ட் பண்ணன்னு ஆசை. பட் நான் இதை வந்து ப்ராப்பரா இதை நான் படிக்க ட்ரை பண்ண போறேன். ஓகேவா? தொடப்பக்கட்டை கைஸ், டெல் யுவர் வியர்ட் கலெக்ஷன். தட் வுட் பி எனிதிங் காமன் கார் ஸ்டாம்ப் மாதிரி இல்லாம, அதாவது எனிதிங் காமன் மாதிரி இல்லாம, அதாவது தட் வுட் பி எனிதிங் காமன் காரு ஸ்டாம்ப் மாதிரி காமனா இல்லாம வியர்டா இருக்குன்னா எப்படின்னா இந்த கலெக்ஷனா அப்படி எப்படின்னா இதெல்லாம் கலெக்ஷனா அப்படி ஷாக் ஃபன்னியா அவர் உங்க எதை கலெக்ட் கார் ஸ்டாம்ப் மாதிரி இல்லாம வியர்டா இருக்குன்னா வியர்டா இருக்கான்னு எப்படின்னா இந்த எப்படின்னா இத கலெக்ஷனா அப்படி ஷாக் ஃபன்னி அவர் உங்க இதான்
love is funny. The concept of love is really funny. When a girl leaves a guy or vice versa, that person becomes sad. Their happiness was dependent on their partner, which means that they were never happy. A relationship is just mutual gratification. If you think it brings happiness, then you are wrong. Because happiness is not something that is achieved, and it's all the contrary. Everyone wants something from one another. I talk with this person because of the attention they give me. I like this type of attention, and when I don't enjoy the attention of a person, I stay at ஓ எல்லாருக்கும் இந்த உள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது வந்து உண்மையா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். பட் ஓகே, ஆக்சுவலா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிறது ஃபேக். அப்படி பார்த்தா எங்க நல்லா இருக்குங்க இந்த பதில். இந்த அவங்க சரி, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்லிடுறேன். பேசிக்கா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லவ்ங்கிறது வந்து ரொம்ப ஃபன்னியா இருக்கு, பிரேக்கப் ஆனா வந்து சோகமா இருக்கிறதுங்கிறத தாண்டி செத்துறானுங்க லிட்டரலா. அப்படியே என் சந்தோஷத்தை வாரிட்டு போயிட்டா, என் பிளஸரை வாரிட்டு போயிட்டா. அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு சந்தோஷமா இருக்குன்னா அவங்க இல்லாம உன்னால சந்தோஷமா இருக்க முடியாதா? இட்ஸ் பேசிக்லி லைக் கடவுள். ஓ சோ பேசிக்லி கடவுள் இருந்தாதான் உன்னால உயிர் வாழ முடியுமான்னு கேட்டா கிடையாது. பட் கடவுள் இஸ் ஜஸ்ட் a delusion மாதிரி. நீ எப்படி அதை நம்பி உனக்கு அது ஒரு நல்லது தருது நீ நம்பி போறியோ அந்த மாதிரி நீ நினைச்சா நீ ஓ ஃபார் எக்ஸாம்பிள், how do we love, how do we know what we want? நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கா பார்த்த உடனே இந்த அட்ராக்ஷன் வர்றது, பார்த்த உடனே இந்த இது வர்றதெல்லாம் வந்து ஃபெமிலியாரிட்டி மூலமா தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். பட் I just want my partner to share love with. I have more to give. I want to give that to another person. I want a partner, a healthy partner who is also self-aware, who is also is healthy in up here, and who is also willing to change. அவங்க கிட்ட நான் லவ் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா it will take time to build connections. அப்படி உனக்கு இன்டர்னலைஸ்டா உனக்கே ஹாப்பினஸ் இருக்கு, உனக்கே எல்லாமே இருக்கு அப்படின்னா நீ வந்து ஒரு ஸ்பார்க்குக்கு அட்ராக்ட் ஆகி இவங்க தான் ஹாப்பினஸ், இவங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு ஃபுல்லி எமோஷனலி டிபெண்ட் ஆயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கங்க. பா எனக்கு ஒரு மாதிரி பெருமையாகுதுப்பா, நெஞ்சு முடியெல்லாம் வந்து இவ்வளோ திக்கா நல்லா மெச்சூர் ஆகுதுன்னு. Emotionally absent. I wish my parents were it's all about parents, I know. I wish my parents were emotionally involved in my life so that I would have missed them when I go to college or somewhere. I don't visit home that much, and when I see other kids' relationship with their parents, I wish mine was emotionally involved with me too. I mean, I talked to my dad once in 2 days, and he talks for few minutes, and he doesn't ask how I am doing or anything. Nothing. Okay, so இது ஆக்சுவலா இந்தியன் கிட்ஸுக்கு காமனா இருக்கிற அந்த ஒரு இதுதான். கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் கடமையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. See, it's not your moral, it's not your duty to repay your parents for whatever they did. நீ அது ஒரு ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்ட்ல அவங்க எனக்கு தன்னால் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனக்கு என் பேரண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதான் வந்து ஒன்லி லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஐதர் அது அவங்க கூட இருக்கிறதோ இல்ல ஃபினான்ஷியலா அவங்கள பார்த்துக்கிறதோ, பட் நீ தான் பார்த்துக்கணும் பேரண்ட்ஸ், அதுதான் கடமைங்கிறது எவ்வளவு ஸ்டூபிடான ஒரு லைன் அப் ஒரு சொசைட்டி அப்படின்னா. இமேஜின் இப்போ நான் ஆஸ் அ கிட்டா வந்து இருக்கேன்னு வச்சுப்போமே, ஐ க்ரோ அப் டு எமோஷனலி ரீபே மை பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் சம்திங் டு மை கிட்ஸ். அண்ட் மை கிட்ஸ் when they grow up they are subjected to, அதாவது அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்றது அவங்க தலையாய கடமையா போயிருச்சுன்னா அவங்களோட கிட்ஸுக்கு வந்து சரியா அவங்களால நர்ச்சர் பண்ண முடியாது. சோ இட்ஸ் ஆல்வேஸ் வளர்ந்து தனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. இது ஒரு ப்ராப்பர் இது எப்படி இருக்கணும்னா, as பேரண்ட்ஸா உங்க ஆசைக்கு உங்களோட இதுக்கு நீங்க ஃபார் வாட் எவர் ரீசன் இட் மைட் பி டு எனக்கு சின்ன வயசுல கிடைக்காததெல்லாம் நான் என் பசங்களுக்கு தரணும், இல்ல சொசைட்டியோட ஸ்டீரியோடிபிக்கல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்ல எதுக்காகவோ நீங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிறீங்க அப்படின்னா யூ கிவ் எவ்ரிதிங் டு தட் குழந்தை. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து அதோட லைஃபை ஃபிகர் அவுட் பண்ணிக்கும். அதுக்கு நான் புஷ் பின்னாடி ஒரு ஃபெயில் ப்ரூஃபான ஒரு சேஃப்டியா தான் இருப்பேனே தவிர நான் வந்து எதுவும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தைய ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரு ஹெல்த்தியான என்வாயர்மெண்ட்ல வளர்ந்து நாளை பின்ன அதோட குழந்தைக்கு அது எது கொடுக்கணும் எதை எடுத்துக்க தேவையில்லைங்கிறத அதுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கும், இதா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியும். So this creates a lot of problems. இந்த மாதிரி expecting your kids to repay you for whatever they were not willingly brought to this earth, were they? It's not fair for parents to ask them to repay. அதாவது நான் உனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் நீ எனக்கு திருப்பி கொடு, திருப்பி நீ அது உன் கடமை அப்படின்னா then why even bring me? அப்ப என்னை கேட்காம என்னை இந்த உலகத்துக்கு கூட்டு வந்துட்டு என்னைய கடனாலே ஆக்குற மாதிரி தானே வந்து இருக்கு. as harsh as it sounds, அது அந்த அளவுக்கு அது உண்மையும் அதுதான். இதுக்கு மேல நம்ம சொசைட்டியை வந்து குவெஸ்டின் பண்ண முடியாது, பிகாஸ் அதுலயே ஊறிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல பேரண்ட்ஸுமே வந்து கடமைக்குன்னு வந்து குழந்தை பெத்துக்கும் போது they don't know how to be emotionally available. பேரண்ட்ஸ் வந்து எமோஷனல் அவைலபிலிட்டி நீங்க எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா when they are very clear that என் பையனுக்கோ என் பொண்ணுக்கோ நான் எதுவுமே வந்து இது
என் டியூட்டி நான் அவங்கள நல்லா வளர்க்கணும், நான் தான் பெத்தேன், நான் தான் நல்ல ஸ்டாண்டர்ட். அவங்க தனியாக விட்டா நான் இல்லாமல் அவங்க தனியாக சர்வை ஆகிற அளவுக்கு நான் அவங்களை எக்விப் பண்ணி நீ உன்னை பார்த்துக்கோன்னு நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ்க்கு வந்து எமோஷனலாக அவைலபிளாக இருக்க தெரியும். ஆஸ் அ கிட்டாக நான் உன்னை வளர்த்தேன்ல, அப்போ நீ தான் இது பண்ணணும் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து எமோஷனல் அவைலபிலிட்டி தெரியாது. ஏன்னா அவங்களையும் அப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் sad state for both of them. Do you believe in it that if you do good you will receive good? நல்லவங்களை ஆண்டவன் நிறைய சோதிப்பான், அதுக்கப்புறம் இழிச்சவா ஏனா இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பான். You had me in the first half. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீ நல்லது பண்ணா நல்லது மட்டுமே நடக்கும்ன்றதான் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிகாஸ் தட்ஸ் நாட் ஹவு வேர்ல்டு ஒர்க்ஸ். அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒன்று ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வார் மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கணும், இல்லைன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் உலகமே ஹோல்சமா மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கணும். ரேண்டமான ஷிட். நீங்க வேற நல்லது ஒன்று நினைச்சு பண்ணுவீங்க, உங்க இன்டென்ஷன் புரியாம அவனுக்கு அது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா நீங்க உங்களோட நல்லதுங்கிற இன்டென்ஷன் யூஸே இல்லை. அவன் அதை வேற மாதிரி எத்துன்னு உங்க மேல சண்டை போட்டு உங்களுக்கு தீங்கு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க, சரியா? இதெல்லாம் வந்து உங்களோட ரொம்ப ஹார்ஷா இருக்கிற எமோஷனல் வெயிட்டேஜ். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், நமக்குன்னு யாராவது ஒருத்தவங்க இருக்காங்களா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு எம்டினஸான ஒரு தாட்டை ஃபில் பண்றதுக்கான ஒரு டெலியூஷனல் தாட் தான் இந்த நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இட்ஸ் லைக் என்கரேஜிங் யூ டு பி கைண்ட் அமிட்ஸ்ட் ஆஃப் ஆல் கேயாஸ். நிறைய ஆலமர ஆலோசனை கண்டென்ட் வேணும் அப்படின்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது ஆலமர ஆலோசனை ஷூட் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு பேசிக்கலி. ஸோ ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ் இஃப் திஸ் இஸ் ஒர்க்கிங். பை. Two trailer park girls go round the outside.